5 லிட்டர் பெட்ரோல் போடுங்க. இதோ வந்துட்டேன். நீங்க ஏன் வீணா சிரமப்படுறீங்க? நான் போடுறேன். அப்பா இந்த மணியும் மசாலா வடை எங்கப்பா போனாங்க? எல்லாம் டீ சாப்பிட போனானுங்க. இப்ப வந்துருவாங்க. நீங்க போங்க. அவனுங்க வந்த உடனே நீ மிரட்டல, எனக்கு கெட்ட கோபம் ஏறிக்கும். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங். ஓ, நீங்க டிடி பிரேமானந்தோட சன்னா? பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அன்னைக்கு நம்ம தமாஷா சண்டையில மீட் பண்ணத நான் அடிக்கடி நினைச்சு பார்த்துப்பேன். அது சரி, நீங்க பெட்ரோல் பங்க் சீஃப் பையனா? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நான் தான் ஓனர். இப்ப போனாங்க பெரிய மனுஷன். ஹி இஸ் மை பார்ட்னர். 5 லிட்டர் பெட்ரோல் போடுங்க. அது வந்துங்க, எங்க அப்பா பேரு விழுப்புரம் வீராசாமி புள்ள. முதல்ல கிரோசன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பெட்ரோல் வியாபாரத்துக்கு வந்தார். இப்ப போனாங்க பெரிய மனுஷன். அவரும் எங்க அப்பாவும் சேர்ந்துதான் ஜூபிட்டர் ஏஜென்சிஸ் ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா இறந்தப்புறம் நான் பார்த்தாதான் கண்டினியூ பண்றேன். பெரியவருக்கு என் மேல ரொம்ப உயிர். ஆமா, உங்க பேரை கேட்க மறந்துட்டோமே. உங்க பேர் என்னங்க? ஆனந்துங்க. இன்னும் சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு ஃப்ரீ பேர்ட். டெய்லி என்ன பண்ணுவேன், பாக்கெட் மணிக்கு உள்ள இருந்து 100 ரூபாய் எடுத்துக்குவேன். ஜாலியா சுத்துவேன். அதான் அங்க இருக்கு பாருங்க காட்டேஜ், அதான் என் ஜாகா. நீங்க என்ன பண்றீங்க, 2 பேரும் உள்ள வந்து ஒரு கப்பு டீயாவது குடிக்கிறீங்க. இல்லன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இந்தாங்க வெஸ்டிங் கார்டு, சமயத்துல உதவும். ஆனா பாவீங்களா, பெட்ரோல் இப்படி ஊத்துதே. ஆனந்து ஆனந்து, நீயும் பெட்ரோல் போடுற லட்சணமா? ஐயோ வயிறையா டேங்க்ல இருந்து. சாரி அங்கிள். நீ வர வர பொம்பளைங்களை பார்த்து மயங்கி போற. அம்மா குழந்தைங்களா, பையன் தெரியாம டேங்க ஃபுல்லா பண்ணிட்டான். அதுக்குள்ள பணத்தை கொடுத்துருங்க. நல்லா இருக்க. நாங்க 5 லிட்டர் தானே போட சொன்னோம். மிஸ்டர் கீ கொடுங்க. இந்தாங்க. ஆமா, சின்ன சிறுசுங்க பீச்சாங்கரை 7 தடவை சுத்தினீங்கன்னா டேங்க்ல இருக்கிற பெட்ரோலும் தீர்ந்து போகுது. காருக்கு ஒரு எக்ஸசைஸ். நத்திங் டூயிங். நாங்க 5 லிட்டர் பெட்ரோலுக்கு தான் பணம் கொடுப்போம். ஓஹோ அப்படியா? அப்ப வாயை வச்சு உறிஞ்சிடுறேன். வாயாலேவா? இல்லன்னா 300 ரூபாய் போயிடுமையா? டியூப் இருந்தா கொண்டா. எங்களுக்கு அதுக்குள்ள டைம் கிடையாது. தப்பு உங்க பேர்ல தான். கை நீட்டுங்க. எதுக்குமா? இந்தாங்க 40 ரூபாய். போங்க, மீதியை டிப்ஸா வச்சுக்கோங்க. ஓனருக்கே டிப்ஸா? ஒண்ணுல பாரு, குச்சி குச்சி ஓட்டுது. எல்லாம் உன்னால வந்தது. வர வர பொம்பளைங்களை பார்த்தா பல்ல இழுக்கிற நீ. பொம்பளைங்களை பார்த்தா இல்ல அங்கிள். ஏய் அனிதா, வண்டியை நிறுத்துறி. ஹேண்ட்பேக் விழுந்துருச்சு. ஏய் அனிதா, இங்க வாயே. பெட்ரோல் பங்க் விசில் அடிக்குது. அங்க பாரு. அது பாரு. திமிரடி, பதிலுக்கு நாவல் அடிச்சா போச்சு. வாயா. என்ன திமிர அவனுக்கு? நம்மள மடக்கி பாட்டு பாடி கலாட்டா செஞ்சானே, அவனை சும்மா விடுறது? ஆமா ஆமா, பாட்டு பாடினா கலாட்டா பண்ணா மோட்டார் பைக்ல எதிரில வந்து ஆளால மடக்குனா. அடேங்க அப்பா. இப்ப நீ அவனை திட்டுறியா இல்ல பாராட்டுறியா? நீ திட்டினா நானும் திட்டுறேன், நீ பாராட்டினா நானும் பாராட்டுறேன். அவனே பதிலுக்கு பதில் நம்ம யாருன்னு காட்டாம விட போறது இல்ல. அவருக்கு தெரியுமே நம்ம பொம்பளைங்கன்னு. அவரை சும்மா எறி. ஒரு ஐடியா. என்ன என்ன? இது ஹலோ, ஜூபிட்டர் பெட்ரோல் பங்கா? This is Jupiter Petrol Bunk. Whom do you want, please? மிஸ்டர் ஆனந்தோட பேசணும். நான் தான் ஆனந்த் பேசுறேன். நீங்க யாரு? மிஸ்டர் ஆனந்த், உங்க குரலை கேக்குறப்ப எனக்கு என்னமோ போல ஆகுதுங்க. What? அன்னைக்கு ராயல் ரெஸ்டாரண்ட்ல நீங்க டிஸ்கோ ஆனீங்களே, அந்த ஸ்டெப்ஸ், அந்த கிரேஸ், அந்த சுறுசுறுப்பு, அதை என்னால மறக்கவே முடியலீங்க. உங்க வயசு என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இன்னும் 18 முடியலீங்க. உங்களை மறுபடியும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. நேரா என் பெட்ரோல் பங்க் வந்துருங்களேன். அங்க வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஒண்ணு செய்வோம். அதே ஒரு போட்ல பேசுற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாப்ல எனக்கு சாயந்தரம் 5 மணிக்கு எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் அந்த வழியா நடந்து வருவேன். உங்களை எப்படிங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அடையாளம் வந்து நான் ஒரு பூப்பட்ட வால் சேரை கட்டிட்டு வருவேன். ஐயோ அப்பா வருவாங்க, நான் வச்சிடுறேன். கண்டிப்பா வந்துருங்க. ஓகே. அப்பா வந்துட்டாரா? சரி, வயசுல பெரியவர் மரியாதை கொடுத்தேன். சரி வந்துட்டான் போ. அது பாருடி, பூ போட்ட சேலையில பூ போட்டு போறா. அவ ஷிஃபான் சேலையில கட்டிட்டு போறா. நான் வாய் சேலை தான் சொன்னேன். அடியே, ஆம்பளைங்களுக்கு ஷிஃபான் தெரியுமா வாயில தெரியுமா? பூவை பார்த்தா போதுமே வாய பொழந்து மாட்டிட்டாரு.
மாலை பிடிக்கிறதுக்கு ஸ்டைல பாரு. தானா வந்து மாட்டான் வேணாம் நான் சொல்ல போறானுங்க. சேலையில பூ போட்டிருக்கு, ஓகே. ஆனா அது வாயிலா இல்ல வேறயா? அட முட்டாள், அது வாயில் தாண்டா. ராயல் ரெஸ்டாரண்ட்ல நான் தான் மேடம் டான்ஸ் ஆடினேன். கணக்கு பண்றாரு. கடைசியில அந்த பொண்ணு கடிச்சது அதிர்ஷ்டம். ஏண்டி பொறாமையா? சீ. என் ஸ்டெப்ஸ், என் கிரேஸ், என் சுறுசுறுப்பு எல்லாத்தையும் ரசிச்சீங்களே. என்ன மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, வந்துட்டேன். என் குரலை கேட்கிறப்போ என்னமோ ஆகுதுன்னு சொன்னீங்களே, என்ன ஆகுதுங்க? ஐயோ பாவம். பாவிங்க தபலா வாசிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. அம்மா வாடி சீக்கிரம் இருந்து போலாம். கால் எடு. வாங்க வாங்க. நீங்க எங்க இங்க திடீர்னு என்ன பார்க்க? உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க சிரமப்பட வேண்டாம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? நோ தேங்க்ஸ். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? அனிதா எப்படி இருக்காங்க? இது நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா? ஆனா டாக்டர் தாங்க இந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டாரு. வெளிகாயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. உள்காயத்தை கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. என்ன பண்றதுங்க, எல்லாம் விதி. மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன்னா ஒரு சின்ன பையன் குறுக்க வந்தான். பிரேக் போட்டா ஸ்கிட் ஆயிடுச்சு. சாரிங்க. அட நீங்க எதுக்குங்க சாரி சொல்லணும்? ஆக்சிடென்டா கே சர்வ சாதாரணங்க. இல்லைங்க, உங்களுக்கு ஏன் இந்த கதி ஏற்பட்டதுங்கிற காரணம் எனக்கும் அனிதாவுக்கும் தாங்க தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நாங்க கண்ணாலேயே பார்த்தோம். எங்க பஸ் ஸ்டாப்லயா? ஆமாங்க, உங்களை கேலி பண்ணணும்னு நானும் அனிதாவும் பிளான் பண்ணோம். யாரோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரி உங்களுக்கு போன் பண்ணி ஏமாத்தணும். நீங்களும் அதை நிஜம்னு நம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க. மீதி கதையதான் நீங்க பாத்திருப்பீங்களே. அடின்னா அடிப்பா, வரவன் போறவன் தர்மடி போட்டானுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நானும் அனிதாவும் எதிர்பார்க்கவே இல்ல. இத பாருங்க, உங்க பேர்ல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி பிளான் எல்லாம் நீங்க அனிதா கூட சேர்ந்து செய்ய மாட்டீங்க, எனக்கு நிச்சயமா தெரியும். இல்லீங்க, பொய் சொல்லாதீங்க. இந்த ஐடியா செஞ்சதே அனிதா தான். நிஜத்தை சொல்லுங்க. அனிதா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, கொஞ்சம் விளையாட்டு புத்தி. இந்த வயசுல அப்படிதாங்க விளையாடுத்தோணும். ஐ லைக் இட். நீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கீங்க. அதாங்க என்னோட ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். உங்க கூடமான ஹெல்ப்புக்கு இந்த பங்க்ல உள்ள பசங்க தான், வேற யாருங்க எனக்கு. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். பாவண்டி ஆனந்த், நான் அவரை போய் பாக்குறப்ப ரொம்ப பரிதாபமா இருந்தாரு. அடினா அடி சாதாரண அடி இல்ல, போற வரவெல்லாம் ஆளுக்கால் தர்ம அடி போட்டானா முட்டிக்கு முட்டி வீங்கி போச்சு. தலையில ஒரு பேண்டேஜ், கையில ஒரு பேண்டேஜ், இடுப்ப சுத்தி வயிற்று சுத்தி சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரி ஒரே பேண்டேஜ் மயம். நான் சாரி சொன்னேன். பரவாயில்ல, வாழ்க்கையே ஒரு விளையாட்டுதான்னு தத்துவம் பேசினாரு. காஃபி வச்சு கொடுக்க, கஞ்சி வச்சு கொடுக்க யாருமே இல்லடி. பாவம், அனாத மாதிரி இருக்காரு. இப்ப ஒரு பெட்ரோல் பங்க் காட்டிக்கிட்டு தானே இருக்காரு. ஆமா, ஓகே. குட் மார்னிங். என்னங்க, உங்களுக்கு பலமான அடியா? உடம்பெல்லாம் பேண்டேஜ் ஆமே, இடுப்பெல்லாம் நொறுங்கி போச்சா? இன்னும் அந்த அளவுக்கு வரல. இன்னும் 2 நாள் விட்டா நொறுங்கினாலும் நொறுங்கிடும். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்புக்கு போன் பண்ணா உடனே ஓடிடுறதா? ஒரு சபலண்டா கொஞ்சம் புத்தி வேதலிச்சு போச்சுங்க. இந்த வயசுல தாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாத்தீங்களா கடைசியில என்னாச்சு? தப்புதான். இத பாருங்க, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிராயச்சித்தமா ஒரு பெரிய நர்சிங் ஹோம்ல உங்களை அட்மிட் பண்ண போறேன். நல்ல டாக்டரை வச்சு பார்க்க போறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. நீங்க பேசக்கூடாது. இனிமே நான் சொல்றதா நீங்க கேட்கணும். இப்ப நீங்களா வந்து என் கார்ல ஏற போறீங்களா, இல்ல 2 அடியாட்களை வச்சு குண்டு கட்ட தூக்கிட்டு போய் கார்ல போட்டுமா? அடியாளங்களை கூட வச்சிருக்கீங்களா? வாடகைக்கு கிடப்பாங்களே. வேணாங்க, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. நானே வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சட்டையை போட்டு வந்துடுறேன். அப்படியே இந்த கையில கைட்டு போட்டு பேண்ட் மாட்டிட்டு வாங்க, நான் வெளியே இருக்கேன். ஓகே? ஏங்க, உங்களுக்கு கால்ல அடிபட்டு இருக்கு, உங்களால நடக்க முடியாது. பயப்படாதீங்க, தோல்ல தானே கை போடுறீங்க. அப்ப சரிங்க.
உடம்பு சரியில்லடா. அப்ப போட்டு போங்க சார். டேய் மசாலோட இங்க வேணா. இவனுக்கு மசாலோடனா ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த பாரு பெரியவர் வந்தாருனா. ஆமா எந்த நர்சிங் ஹோம்? கீதா நர்சிங் ஹோம். கீதா நர்சிங் ஹோம்ல படுத்து கிடப்பேன்னு சொல்லுப்போம்.